வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நான் உங்களை காட்ட போகிறது வந்து சவுச்சவ் எப்படி முளைக்க வைக்கிறதுன்றது தான் காட்ட போகிறேன். எப்படி கடையில் நீங்கள் சவுச்சவ் வாங்கினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலராக இருக்கணும். எப்படி இருந்துன்னு சொன்னால் நாங்கள் முளைக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்க, முன்னுக்கு இதுதான் இந்த கண்டு முளைச்சி வர்ற பகுதி. இது வேர் விடுற பகுதி என்று நினைக்கிறேன். இன்னும் நானும் முதல் முறை தான் இது செய்கிறேன். இப்படி வாங்கினால் ஒரு 10 நாளைக்கு முதல் 10 நாள்னு சொல்லிடலாம், ஒரு 2 கிழமை இருக்கும். 2 கிழமைக்கு முதல் வந்து ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே இப்படி வாங்கி வச்சது. இது பாருங்க, ஒரு 2 கிழமை இருக்கும். எப்படி வளர்ந்து வந்துட்டு இப்படி வளர்ந்து வரும். நீங்கள் சும்மா வைக்க வேண்டிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயோ எண்ணத்துலேயோ போட்டு ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் மூட தேவையில்லை. மூடாமல் இப்படியே ஒப்பனாக வைங்கோ, எப்படி முளைச்சி வந்துடும். ஆனால் இதை நான் ஒரு சாடியில் இப்போ நடப்போகிறேன் என்னென்னு சொன்னால், இந்த பாருங்கள், இந்த பக்கம் அப்படி அழுகி கொண்டு போகுது. அதனால் விட்டுன்னு சொன்னால் கண்டு பட்டு போயிடும். அதால் இப்போ இது ஒரு சாடிக்குள்ளே வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இது நட்டு வைக்க போகிறேன்றது பார்த்திங்கன்னா பாருங்க. நான் இந்த சாடியில் வந்து இதை நட்டுட்டேன். எப்படி நட்டுட்டேன், நிறைய தாட்டு வைக்காமல் மண்ணுக்குள்ளே ஒரு அளவுக்கு கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சு இப்படி சுற்றி மண்ணை போட்டிருக்கு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுன்றா ஒரு காய் வகை சில நேரம் இது அழுக பாத்திரம். அதனால் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி சைட்டில், அதுக்கு மேலே படாமல் சைட்டில் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு எண்ணெய் கரையில், இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் வெளிச்சம், அந்த எண்ணெய் சைட்டில் அப்படி கரையில் வச்சிங்கன்னு சொன்னால் இது வடிவாக வளர்ந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரியான ஈஸியானவை இது. இங்கே வரும் இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு சவுச்சவ் வாங்கி வச்சிங்கன்னா சரி, வச்சு இப்படி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு இருட்டு ரூமில் வைங்க. ஒரு 10-12 நாளில் உங்களுக்கு முளைக்க தொடங்கிடும். கண்டிப்பாக இது பிரயோசனமாக இருக்கும். ஈஸியாக தான் இருக்குது எனக்கு பார்க்கல. ஆனால் இனி 5ஆம் மாதம் நாங்கள் கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் நடைக்கல தான் இது எப்படி வரப்போன்றது நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு 5ஆம் மாதம் இதை எப்படி வெளியில் வச்சு எப்படி இது படர்ந்த கொடியாக வந்து காய்க்குதுன்றதையும் உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி பார்த்து தான் போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.